இங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வாடகை வீட்டுல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இந்த வீடு ரொம்ப குட்டியா இருக்கிறதுனால அவங்க ஃப்ரெண்டோட வீடு காலியா இருக்கு. சரி அந்த வீட்டுக்கு கேட்டு போயிடலாம் அப்படின்ட்டு பார்த்தா அவங்க தம்பியோட திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு அந்த வீடு வேணும்னு சொல்லிடுறாரு. ஆல்ரெடி இருக்கிற வீட்டுல ஹவுஸ் ஓனர் மாடி மேலே இருக்கிறதுனால கொஞ்சம் டார்ச்சரா தான் இருக்கும். சரி வேற வழி இல்லாத பல்ல கடிச்சிட்டு இருந்துறாங்க. மறுநாள் காலையில அவங்க ஹஸ்பண்டுக்கு அவசர அவசரமா சாப்பாடு கட்டி வேலைக்கு அனுப்பிடுறாங்க. இவங்களும் வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு டீ போட்டு குடிச்சிட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்றாங்க. இந்த என் துணியத்தை கொஞ்சம் தச்சு கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது வரைக்கும் அந்த லேடி துணி தச்சது காசு கொடுத்ததே கிடையாது. எப்ப கேட்டாலும் அந்த அடுத்த முறை கண்டிப்பா கொடுத்துறோமா அப்படின்னு சொல்லிட்டு தச்சிட்டு போயிடுறாங்க. சரி வீட்டுல இருக்கிற வேலை எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் டயர்டா இருக்குன்னு படுத்தா மேல இருக்கிற ஹவுஸ் ஓனர் படி மேலேயே உட்காந்துட்டு பக்கத்துல இருக்கிற ஆண்டிங்க எல்லாம் கூப்பிட்டு கக்கபக்கான்னு சிரிச்சு ஒரே அரட்டை வச்சிட்டு இருக்காங்க. என்னதான் ஹவுஸ் ஓனரா இருந்தாலும் ஒரு நாள் டார்ச்சர் பண்ணலாம், 2 நாள் பண்ணலாம். டெய்லி இதே மாதிரி பண்ணா பக்கத்துல இருக்கிறவங்கள தூங்கவும் முடியல. டெய்லி இந்த மாதிரி சத்தத்தை கேட்கிற இவங்களுக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு. இதுக்காக டீ போட்டு குடிக்கிறாங்க. தலைவலியும் சரியாக மாட்டேங்குது. சரின்ட்டு டாக்டர் கிட்ட செக்அப் போனா அவங்க ஏமா உனக்கு சவுண்டுனாலே ஆகாதுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இந்த ஹவுஸ் ஓனர் இதே மாதிரி பண்றது டெய்லி கண்டினியூ ஆகுது. இவங்களும் மாத்திரலாம் போட்டு பாக்குறாங்க, எதுவுமே சரியாகல. ஒரு நாள் ரொம்பவும் கடுப்பாகி அவங்க வீட்டு செவுத்துல போயிட்டு கீழே மனுஷங்க தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், நீங்களும் மனுஷங்க மாதிரி நடந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுறாங்க. இதனால கடுப்பான அந்த ஹவுஸ் ஓனர் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அதே டைத்துக்கு அவங்க ஹஸ்பண்ட் வந்து வேற வழி இல்லாத பொண்டாட்டி திட்டி உள்ள அனுப்பிடுறாரு. அடுத்த நாள் பரபரப்பா அவங்க வீட்டுக்காரர் வேலைக்கு கிளம்புறாரு. இவங்களும் அவசர அவசரமா சாப்பாடு கட்டி எடுத்துன்னு வந்து கொடுக்குறாங்க. தெரியாதனமா அந்த சாப்பாடு அவங்க ஷர்ட் மேல கொட்டிடுது. இதனால கடுப்பான அவங்க ஹஸ்பண்ட் திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. எவ்வளவோ பொறுத்து பார்த்த இவங்க இதுக்கு மேல பொறுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனர் லேடியும் அவங்க ஃப்ரெண்டையும் வீட்டுக்குள்ளேயே வச்சு பூட்டிட்டு வெளியே ஒரு ஸ்பீக்கர் எடுத்து வந்து வச்சு இவங்க சிரிக்கிறத ரெக்கார்ட் பண்ணி இன்னைக்கு நான் சிரிக்கிறத நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு போயிடுறாங்க. அந்த லேடியும் அவங்க ஃப்ரெண்டாலையும் கேட்க முடியாம இதை நிப்பாட்டுன்னு சொல்றாங்க. ஆனா இது அவங்க நிப்பாட்டுற மாதிரி தெரியல. அந்த ஏரியால இருக்கிறவங்க எல்லாருமே வேடிக்கை பார்த்துட்டு போறாங்க. இடத்துக்கு எப்பவுமே துணி தைக்க வர லேடி வராங்க. இவங்க ஸ்பீக்கர்ல வால்யூம் ஏற்றி வச்சுட்டு அங்கேயே உட்காந்து அழுதுட்டு இருக்கிறத பாக்குற இவங்க இதை பார்த்துட்டு பயந்து அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. கடைசியா பாத்தீங்கன்னா அந்த ஸ்பீக்கரோட சவுண்ட் அதிகமா இருக்கிறதுனால அது பழைய பில்டிங்கோ அப்படின்றதுனால அந்த பில்டிங் இடிஞ்சே விழுந்துருது.